அஸ்ட்ராலஜர் செல்லா பேசுறேன். 2025 ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மீன ராசியில இருந்தும் கன்னி ராசியில இருந்தும் கும்ப ராசிக்கு சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிற காலம். ராகுவும் கேதுவும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு கிரகங்களுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். இவங்க இரண்டு பேருமே ஒரு ராசியில 1.5 வருட காலங்கள் இருப்பாங்க. சோ மத்த கிரகங்கள் இல்லாத பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் மட்டும் பெயர்ச்சி ஆகும்போது அவங்க இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ராசிக்கு அது எத்தனாவது வீடோ வருதோ அந்த பாவகத்துல நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியக்கூடிய மாற்றங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு 2ல ராகு பகவான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 8ல கேது பகவான் வந்திருக்காரு. சோ இப்ப மகர ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கல்யாணம் ஆகாத மகர ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல மிக கவனமா இருக்கணும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை கிட்டக்க அனுசரிச்சுதான் போகணும். தேவையில்லாத கருத்து வேறுபாடு, வாக்குவாதம், பிரிவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். சோ பேச்சுல கவனம் வேண்டும். இப்ப மகர ராசிக்காரங்க சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட பாத்தீங்க அப்படின்னா அதுல அடுத்தவங்கள மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான பேச்சு இருக்கும். கொஞ்சம் திமிரான பேச்சு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தலகணம் இருக்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் வரும். சோ மகர ராசிக்காரங்க அவங்க நான் நார்மலா தானே பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்கறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தோரணைகள்ல தான் அது புரியும் அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கணும். சோ பேச்சுல கவனம் வேணும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கிட்ட கண்டிப்பா அனுசரிச்சு போகணும். இல்ல அப்படின்னா மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. சோ திருமணம் ஆகிறவங்க கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 8ல கேது பகவான் இருக்காரு. மகர ராசிக்கு 8ல பாத்தீங்க அப்படின்னா கேது அமர்ந்திருக்க காரணத்தினால இவங்களுக்கு இப்ப குடும்ப வாழ்க்கையில பெருசா ஈடுபாடு இருக்காது. ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகி கடவுளை பத்தி தேடுறது, நிறைய ஆன்மீக பயணம் போறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஜோதிடம், சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது அப்படின்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுலயும் மிக ஆர்வம் இப்ப காட்டுவாங்க. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப குடும்ப வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாத காரணத்தினால கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற காலம் கூட பிரிஞ்சு இருக்கிற விஷயத்துல இவங்க விருப்பம் காட்டுவாங்க. அவங்கள விட்டுட்டு வெளியூர் போறது, தொழிலுக்காக வெளியூர் போறது, வெளிநாடு போறது அப்படின்னு அந்த திருமண பந்தத்துல இருந்து கொஞ்சம் விலகி தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா வரும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8ல இருக்கிற கேது பகவான் இவங்களுக்கு இவங்களை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துவாரு. தன்னோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, நாம எந்த மாதிரியான ஒரு மனிதர், நம்ம எப்படி நம்மளை வாழ்க்கையில முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ரொம்ப தன்னைத்தானே ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலம். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா 8ல கேது பகவான் மறைஞ்சிருக்கிற காரணத்தினால ஒரு தெளிவான ஒரு ஞானம் இவங்களுக்கு இவங்களை பத்தின புரிதலும் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி பலன்கள். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் நம்ம ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.